துப்பட்டால கூட நம்ம பாரம்பரியம் இருக்கு. வேலு நாச்சியார் ஸ்டைல், வேண்டாம் அந்த ஸ்டைல் வைரல் வீடியோ. பெண்கள் ஆண்களை விட தனது அழகின் மீதும் நிறத்தின் மீதும் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்துவார்கள். சிறு வயதிலே தனது அம்மா செய்யும் சில செயல்களை பார்த்து புடவை கட்டிக்கொள்வது, அலங்காரம் செய்து கொள்வது, தலை பின்னுவது, பூச்சூடி கொள்வது என தன்னை ஒரு பெரிய மனுஷியாக நினைத்து கொண்டு செய்யும் செயல்களை பார்க்கும் பொழுது அழகாகவும் சிரிப்பாகவும் இருக்கும். அதே பெண் வளர்ந்த பிறகு தன் அழகின் மீது அதிக அக்கறை காட்டி முதலில் இயற்கை சார்ந்த பொருட்களையே பயன்படுத்தி தன் முகத்தின் அழகை பராமரிக்க நினைப்பார். அதற்கு பிறகு இந்த சொசைட்டியில் உள்ள நவீனத்திற்கு அடாப்ட் ஆகி அந்த நவீனத்திற்கு ஏற்ற வகையில் தனது சருமத்தை பாதுகாக்க முயற்சிப்பார். இதற்கிடையில் தனது முகம் மற்றும் அழகின் பொலிவு சூரிய ஒளி பட்டு வறண்டுவிடக் கூடாது என கலர் மாறிவிடக் கூடாது என்பதற்காக முகத்தை தனது துப்பட்டாவால் சுற்றி கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதனை பெரும்பாலான பெண்கள், அதுவும் கல்லூரிக்கு செல்லும் பெண்கள் செய்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். இதை தவிர இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த பெண்கள் எப்பொழுதுமே கருப்பு உடையான பர்தாவில் தான் இருப்பார்கள். மற்ற எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு நடைமுறை இந்த சமயத்தில் இருப்பது வியக்கத்தக்கதுதான். இந்த வியப்பு சில நேரங்களில் அவர்களோடு படிக்கும் பெண்களிடமும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அவர்களின் உடையை கூட சில நேரங்களில் வாங்கி அணிந்து கொள்வார்கள். அதே போன்று சூரிய ஒளியிலிருந்து தப்பிப்பதற்காக தன் முகத்தை துணியால் மூடுவதில் இஸ்லாம் பெண்கள் தன் முகத்தை மறைக்க பயன்படுத்தும் முறையவே பின்பற்றி உள்ளனர். இது என்ன சாதாரண விஷயம்தானே என்று பலரும் கூறலாம். ஆனால் அவர்கள் தங்கள் சமயத்தின் நடவடிக்கைகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்ததில்லை. அதே போன்று மற்ற சமயத்து பெண்களும் சமயத்தவரும் தன் நடைமுறைகளையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று ஒரு பேச்சும் நிலவுகிறது. அது மட்டுமின்றி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு த கேரளா ஸ்டோரி என்ற படம் அனைவரையுமே அதிர வைத்தது. ஏனென்றால் அந்த திரைப்படத்தில் ஒரு இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த பெண் மற்ற சமயத்தை சேர்ந்த பெண்களை போதை மருந்துகளை கொடுத்து மூளைச்சலவை செய்து அவர்களை மதமாற்றம் செய்ய வைத்து பர்தா அணிந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர்களின் ஆழ்மனதில் ஊடுருவச் செய்து பிறகு பயங்கரவாதத்தில் சேர்த்தது கதையாக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த படத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் கேரளாவில் நிலவியது. ஆனால் உண்மையில் கேரளாவில் இது போன்று நடைபெறுகிறது. இதனால் சில பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று பல பெண்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதன் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் தவறு என கூற முடியாது என்றும், நம்முடன் நெருக்கமாகவும் அன்பாகவும் உயிருக்கு உயிராகவும் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலரின் தவறான வழிகாட்டுதலாலே இது போன்ற பிரச்சனைகள் ஆங்காங்கே ஏற்படுகிறது. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது. அதில் இஸ்லாமிய பெண்கள் அணியும் முகத்திரையை போன்று நாம் ஏன் அணிய வேண்டும்? வீரமங்கை வேலு நாச்சியார் அணிந்திருந்ததை போன்று நாம் நம் முகத்தை துணியால் மறைத்துக் கொள்ளலாமே, அதுவும் வீரமாக என்று ஒரு பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ பலரது பார்வையிலும் பட்டு லைக்ஸுகளை பெற்று வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.